அடுத்த நீதி பேராணை என்ன அப்படின்னா ஆவண கேட்பு நீதி பேராணை. ஸோ அதை சர்ச்சோரரி அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னது அப்படின்னு பார்ப்போம். ஆவண கேட்பு அப்படிங்கிறது என்னது? சான்றளித்தல் அல்லது அறிவித்தல். டு பி சர்டிஃபைட் ஆர் டு பி இன்ஃபார்ம். யாரு சான்றளிக்கணும் அல்லது யாரு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹையர் கோர்ட், அதாவது உயர்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றம். இங்க உயர் நீதிமன்றம் அப்படிங்கிறது உயர் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றத்தை குறிப்பிடுகிறது. இந்தியாவில் ரொம்ப உயர்நிலையில் இருக்கக்கூடிய நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம், ஒவ்வொரு மாநிலத்திலும் உயர்நிலையில் இருக்கக்கூடிய நீதிமன்றம் உயர் நீதிமன்றம். அப்ப அந்த நீதிமன்றங்கள் தங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நீதிமன்றங்களுக்கு சான்றிதழ் அளிக்கிறது அல்லது அறிவிக்கிறது. அததான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆவண கேட்பு அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, இந்த உயர் நீதிமன்றம் கீழமை நீதிமன்றங்களுக்கு என்ன பண்ணலாம்? ஆவண கேட்பு கேட்கலாம் அல்லது தீர்ப்பாயங்களுக்கு கேட்கலாம். தீர்ப்பாயங்களுக்கு கேட்கலாம். ஓகே. கட்டளையை நீக்குதல். அது என்ன கட்டளையை நீக்குதல்? நீதிமன்றங்கள் கீழமை நீதிமன்றங்கள் கொடுக்கக்கூடிய ஆர்டர்ஸை உயர்நிலையில இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா நீக்குறாங்க. இது கிட்டத்தட்ட பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா தடை உறுத்துதல் போன்றே இருக்கும். ஆனா இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ ஒரு கீழ் நீதிமன்றம் ஒரு ஆர்டரை கொடுக்கறதுக்கு முன்னாடி அதை என்ன பண்றாங்க அப்படின்னா நிறுத்தி வைக்கிறாங்க அப்படின்னா அது கட்டளை உறுத்துதல், அதாவது ப்ராஹிபிஷன், தடை உறுத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதே நேரத்துல நீதிமன்றம் ஆர்டர் கொடுத்துட்டு அந்த ஆர்டரை ஸ்குவாஷ் பண்ணணும், அதாவது அந்த ஆர்டரை நீக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆவண கேட்பு சர்ச்சோரடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைனல் ஆர்டருக்கு முன்னாடி அதை தடை பண்ணி வச்சா அது ப்ராஹிபிஷன். ஃபைனல் ஆர்டர் வந்த பிறகு அதுக்கு தடை வாங்கினா அதுக்கு பேர் என்னது? சர்ச்சோரடி. இது போக ரெண்டுக்கும் உள்ள ஒற்றுமை என்ன அப்படின்னா தடை உறுத்துதல் போலவே சர்ச்சோரடி அப்படிங்கிறது ஆவண கேட்பு, தடை உறுத்துதல் போலவே ஆவண கேட்பு என்பது நீதிமன்றத்திற்கும் அரை நீதிமன்றத்திற்கு பொருந்தும். அதே போல நிர்வாகம், சட்டமன்றம், தனியார் அமைப்புகளுக்கு பொருந்தாது. இதுவும் தடை உறுத்துதல் போன்றே. எங்கெல்லாம் பொருந்தும்? நீதித்துறை அமைப்புகளுக்கும் அரை நீதித்துறை அமைப்புகளுக்கும் இதை செயல்படுத்தலாம். எங்க செயல்படுத்த முடியாது? நிர்வாகத்திற்கு எதிராக செயல்படுத்த முடியாது, சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்றத்திற்கு எதிராக செயல்படுத்த முடியாது, தனியார்களுக்கு எதிராக செயல்படுத்த முடியாது. ஆனா ஒரே ஒரு விஷயம், உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பின் மூலமாக இந்த ஆவண கேட்பு என்னும் நீதி பேராணை நிர்வாகத்திற்கும் பொருந்தும் என்று கூறியுள்ளது. எனவே தடை உறுத்துதல் இருந்து ஒரு சிறிய மாறுதல்கள் எதுல இருக்கு அப்படின்னா இந்த ஆவண கேட்புல இருக்கு. நன்றி.